Good morning, students. So, in this class, we are going to start with Unit 2 Forms of Business Organization, that is Chapter 9 Government Organization. Okay, so let's move on to the introduction. So, introduction. Public enterprise is a form of business organization gained economic importance in most of the countries in the world in recent years. இப்போ ரீசெண்ட் இயர்ஸை பார்க்க போகிறப்போ பப்ளிக் என்டர்பிரைஸ் நான் முதலையே சொன்ன மாதிரி ப்ரைவேட் என்டர்பிரைஸ்னால் ப்ரைவேட் பீப்புள் அதை அவங்க எல்லாம் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. பப்ளிக் என்டர்பிரைஸ் அப்படின்னா கவர்மெண்ட் ஓன்ட் என்டர்பிரைசஸ். ஸோ பப்ளிக் என்டர்பிரைஸ் ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக கெயின்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ். வேர்ல்டு வைட் பார்க்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் ரீசெண்ட் இயர்ஸாக இவங்க தேவர் வெரி வெல் அண்ட் குட். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா பொருளாதார ரீதியாக அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரீசெண்ட் இயர்ஸாக it was well and good. So during the 20th century, various governments started participating in industrial and commercial activities. அதாவது என்ன அப்படின்னா 20th centuryல பார்க்குறப்போ வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதில் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ்லி த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் லிமிட்டட். முதல்ல பார்க்குறப்போ தட் இஸ் பிஃபோர் 20th centuryல கவர்மெண்ட்டோட ரோல் அப்படிங்கிறது லிமிட்டடாக தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ மெயின்டெனன்ஸ் அவங்க என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரியோட லா அண்ட் ஆர்டர் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் தட் இஸ் 20th centuryக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இன் த இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இட் கெட் இன்க்ரீஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும், தொழில் புரட்சி நடந்தது இல்லையா, நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம் இல்லையா லாஸ்ட் இயர். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹெல்ப்ட் ஆல் அரவுண்ட் க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரீஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு அதனுடைய டெவலப்மெண்ட் க்ரோத்தும் இட் வாஸ் வெரி மச் இம்ப்ரூவ்டு. ப்ரைவேட் ஆண்டர்பிரினர்ஸ் ஒர்க்டு ஒன்லி ஃபார் த ப்ராஃபிட் மோட்டிவ். இப்போ ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னம்னா அதை மேனேஜ் பண்ணுறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆண்டர்பிரினர். ஸோ ப்ரைவேட் ஆண்டர்பிரினருடைய தாட் என்னவா இருக்கும், அவங்களுடைய தாட் ஒன்லி தட் இஸ் தே வில் பி இன் த மோட்டிவ் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அவங்க பிஸ்னஸில் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய மோட்டிவாக இருக்கும். ஸோ the thing is, the exploitation of consumers and workers by private entrepreneurs were very common. ஸோ அப்போ அவங்க என்னென்னா கன்சியூமருக்கு குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கலங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் அவங்களுடைய தாட் என்னவா இருக்கும், ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் கன்சியூமர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறாங்க. அண்ட் ஆல்சோ த ஒர்க்கர்ஸ் அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு கேரிங் எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால போத் அந்த ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்னால கன்சியூமர்ஸும் சரி அவங்க கிட்ட வேலை செய்கிற ஒர்க்கர்ஸும் they are exploited. The development of industries was left to the judgment of private enterprises. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் கிட்ட தான் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்தது. தேர்ஃபோர் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் கவர்மெண்ட் இன்டர்வென்ட் பண்ணாங்க, உள்ள இன்டர்ஃபியர் ஆனாங்க. இன்டர்வென்ஷன் பிகம் நெசசரி டு சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட். பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் சேஃப்கார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரியான ப்ரைவேட் என்டர்பிரைஸ்குள்ள கவர்மெண்ட்டும் உள்ள நுழையணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் கவர்மெண்ட் என்டர் இன் டு ஈவன் இன் எங்கெங்கெல்லாம்னு பார்த்தா ஈவன் இன் டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் USA UK கூட கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு தாட்டுக்கு ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் இதுக்குள்ள பிஸ்னஸ் அஃபேர்ஸ்குள்ளே இவங்களும் என்டர் ஆகி பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் என்டர்பிரைஸுங்கிறது பப்ளிக் தட் இஸ் இட் இஸ் நத்திங் பட் ஓன் பை த கவர்மெண்ட். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டு கண்ட்ரோல் மேக்ஸிமம் ப்ரைவேட் பீப்புள்கிட்ட இருந்து. ப்ரைவேட் பீப்புள்னால கன்சியூமர்ஸ்க்கு தட் இஸ் ஒரு பெட்டர் குவாலிட்டி குட்ஸும் கிடையாது, ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு இதுவும் கிடையாது. ஸோ கன்சியூமர்ஸ் சரி ஒர்க்கர்ஸையும் சரி அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு தான் கவர்மெண்ட் டு ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பப்ளிக் அப்படின்ட்டு உள்ள அவங்க இன்டர்ஃபியர் ஆனாங்க. ஓகே, so the thing is the government thus can own and control industry and business in two ways. அதாவது கவர்மெண்ட் ரெண்டு வேஸில் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி ரெண்டையும் ஓன் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா பை ஸ்டார்டிங் அ நியூ யூனிட். கவர்மெண்ட்டே புதுசாக ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பை டேக்கிங் ஓவர் அன் எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் யூனிட் ஓன்ட் பை த ப்ரைவேட் பர்சன்ஸ். இல்லை அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே ப்ரைவேட் பர்சன்ஸ் ஓன் பண்ணியிருக்கிற எக்ஸிஸ்டிங் யூனிட்டே இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் யூனிட்டியோ இல்லை கமர்ஷியல் யூனிட்டியோ இவங்க டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரெண்டு விதத்தில் கவர்மெண்ட்
தட் இஸ் என்டர்பிரைசஸ் இண்டஸ்ட்ரியும் பிஸ்னஸையும் ஓன் பண்ணாங்க. ஒன்று வந்து நியூவாக ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னொன்று வந்துட்டு எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் யூனிட்டை இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. Next one, meaning and features of departmental undertaking. So, department form of organization of managing state enterprises is the oldest form of organization. In the organization, departmental form of organization அப்படிங்கிறது oldest form of organization. In those days, no distinction was made between the routine functions of the government and that of public enterprises. அதாவது என்னன்னா, olden daysல பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸும் நடந்துட்டு இருக்கும் ரொட்டீனா, அண்ட் ஆல்சோ பப்ளிக் என்டர்பிரைஸையும் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டும் வந்து ஒன்னோட போயிட்டு இருந்தது. Therefore, most of the early state-owned enterprises were the best examples of the departmental form of organizations. Earlier periodல எல்லா state-owned enterprises-உம் வந்து ஒரு good example. Under departmental form of organization, a public enterprise is run as a separate full-fledged ministry. அது தனியா ஒரு செப்பரேட் இதாக வந்துட்டு மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோலில் நடக்கும். அண்ட் ஆஸ் அ மேஜர் சப்டிவிஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு சப்டிவிஷனாக நடக்கும். டியூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எல்லா டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஓன்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு கவர்மெண்ட் இது பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சப்டிவிஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, டியூ அண்டர்ஸ்டாண்ட்? வில் see the example. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோன்னா இந்த இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு இல்லையா, அவர் மேனேஜ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். இந்தியன் ரயில்வேஸ் யார் மேனேஜ் பண்ணுறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். போஸ்ட் அண்ட் டெலகிராஃப் சர்வீசஸ் ஆர் ரன் அஸ் அ தனி டிபார்ட்மெண்ட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் அது கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். நமக்கே தெரியும், இட் இஸ் அ கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். த டெல்லி மில்க் ஸ்கீம், ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன், இதெல்லாம் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது வந்து ரொட்டீனாக அதாவது கவர்மெண்ட்டும் வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சப்சிடியரியாக சப்டிவிஷன் ஆஃப் அ கவர்மெண்ட்டாகவும் இருக்கும், இல்லை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கவர்மெண்ட்டே வந்து அதை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? So next we are going to see the features of departmental undertakings. The salient features of a departmental undertaking are as follows. First one is ultimate responsibility. The ultimate responsibility for the management of a departmental undertaking lies with the minister concerned. So மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதை மேனேஜ் பண்ணுறது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, it is lies with the ministers. Okay, so who is responsible? அவர் யாருக்கு responsible? To the parliament or state legislature for the affairs of the departmental undertaking. அந்த departmental undertakingக்கு அந்த மினிஸ்டர் தான் பொறுப்பு. மொத்த அஃபேர்ஸையும் பார்த்துக்கிறது அவர் தான். அவர் வந்து யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, it is to the parliament or state legislature. The minister in turn delegates, அது மினிஸ்டரோட போகுது, அது மினிஸ்டருக்கு கீழே வந்து அவர் வந்து in turn he delegates authority இருப்பாங்க downwards. நம்ம பார்த்து ஒரு மேனேஜ்மெண்ட், டாப் மேனேஜ்மெண்ட்னா டாப் டு பாட்டம் வந்து தட் இஸ் ஹைரார்கியாக வந்துட்டு மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ், அந்த மாதிரி வரிசையாக வருவாங்க. அந்த இதில் பார்க்குறப்போ இதில் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸில் மினிஸ்டர் வந்து அவருக்கு கீழே வந்து அவருடைய அத்தாரிட்டிக்கு கீழே வேரியஸ் மேனேஜ்மெண்ட் லெவல்ஸ், ஒவ்வொரு லெவல்ஸ்க்கும் வந்துட்டு பீப்புள் டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து அந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸை பார்த்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ரெக்ரூட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் யார்கிட்ட இருக்குன்னா வித் த மினிஸ்ட்ரி, அண்ட் தட் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தான் யாருக்கு? பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதே மாதிரி அந்த மினிஸ்டருக்கு கீழேயும் வந்துட்டு யார் இருப்பாங்க? டெலிகேட்டட் அத்தாரிட்டிஸ் தனியாக அதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்துக்கிறதுக்கு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்டல் financing. The departmental undertaking is financed through annual budget appropriations by the parliament or state legislature. So இது யார் வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். பட்ஜெட்டிங் நம்ம பார்க்கணும் இல்லையா, தட் இஸ் பட்ஜெட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு இது பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் இந்த இயர்க்கு இது பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் த திங். அந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்கோட ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்லாம் யார் டெட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா Parliament or state legislature. The revenues of the undertaking are paid into the government treasury. ரெவென்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம், அதை வந்து யாருக்காக எங்கே அந்த ஃபைனல் இன்கம் போகுனா, ஏன்னா இதை கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, கவர்மெண்டல் அண்டர்டேக்கிங். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி மூவ் ஆன் இன் டு த கவர்மெண்ட் ட்ரெஷரி, கவர்மெண்ட்டோட ட்ரெஷரிக்கு போயிடும். இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேருந்து அந்த அண்டர்டேக்கிங்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட். ஓகே. Okay, next one is accounting and audit. The departmental undertaking is subject to the normal budgeting, accounting and audit procedures which are applicable to all government departments. மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி அக்கௌண்டிங், ஒரு கம்பெனினா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் ப்ராப்பர் அக்கௌண்டிங் இருக்கணும், ஆடிட் இருக்கணும், அவங்க கணக்கு வழக்குகள்லாம் ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் மற்ற கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு எப்படி ஆடிட்டிங், அக்கௌண்டிங், பட்ஜெட்டிங்லாம் நடக்குதோ அதே மாதிரி தான் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்க்கும் அக்கௌண்டிங் நடக்கும் அண்ட் ஆடிட்டிங் இட் வில் பி டன். Next one, managed by civil servants.
ஓகே, ஸோ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வன்ஸ். சிவில் சர்வன்ஸ்னா யார் உங்களுக்கே தெரியுமா? சிவில் சர்வன்ஸ்னா கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஹூ ஆர் தே? தட் இஸ் அவங்கள வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க. ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ். யார் யாருன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தோணுதா? எஸ், தட் இஸ் யார் யாருன்னா ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், இவங்க எல்லாம் தட் இஸ் அஃபிஷியல் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க. தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் பொசிஷனில் இருப்பாங்க. யார்? ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அண்ட் ஆல்சோ ஐபிஎஸ் அப்படின்னா போலீஸ் சர்வீஸ், ஐஎஃப்எஸ்னா ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்கு, ரெவென்யூ சர்வீஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க சிவில் சர்வன்ஸ். இவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? தட் இஸ் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஹூ ஆர் சப்ஜெக்ட் டு த சேம் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஆஸ் அப்ளிகபிள் டு சிவில் சர்வன்ஸாக அவங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்களோ அதே கண்டிஷன்ஸ் தான் இங்கே டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு அதே சேம் கண்டிஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ்டு பை சிவில் சர்வன்ஸ். சாவரின் இம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோம். என்ன அப்படின்னா the thing is that is departmental undertaking cannot be sued anybody without the consent. அதாவது நம்ம இந்த to be suedன்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது, அடுத்தவங்க தேர்ட் பார்ட்டிஸ் யார பிஸ்னஸ் சர்க்கிள்ஸில் அந்த மாதிரி எடுக்கிறது வந்துட்டு கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி இல்லாமல் இவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் எந்த ஒரு லீகல் கேசஸ் ஒரு எனிதிங் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இட் cannot sue anybody or it cannot be sued anybody. So what are all the things we have seen as the features of departmental undertakings? Ultimate responsibility. Governmental ultimate responsibility vested with the ministers. Ministers யாருக்கு responsible? Parliament or state legislature. And governmental financing. Governmental financing என்னன்னு பார்த்தோம். That is finance, மொத்த ஃபினான்ஸும் கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக எல்லா இதுக்கும் நடக்கிற மாதிரி இங்கேயும் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு நடக்கிற மாதிரி அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் நடக்கும். மேனேஜ் பை சிவில் சர்வன்ஸ். சிவில் சர்வன்ஸ்னா யாருன்னு சொன்ன தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸில் இருக்கிறவங்க. அண்ட் தென் சாவரின் இம்யூனிட்டி. தட் இஸ் அவங்க வந்து யாரையும் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி இல்லாமல் ஷூ பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் த அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸி ஃபார்மேஷன். ஸோ இட் இஸ் ஈஸி டு செட் அப் அ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். ஸோ ஒரு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் செட்டப் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் வெரி ஈஸி. த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் கிரியேட்டட் by an administrative decision of the government involving no legal formalities for its formation. So இது வந்து யாரோட இதில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா administrative authority of the government and involving இதில் எந்த விதமான legal formalities எதுவுமே கிடையாது அதனுடைய ஃபார்மேஷனுக்கு. ஸோ full and full government undertaking. ஸோ இந்த legal formalities கிடையாது. ஸோ it is easy to form a departmental undertaking. Next one, direct and control of parliament or state legislature. நம்ம யார் என்னன்னு பார்த்தோம்? Full control is vested with the minister. That is அவங்க யாருக்கு responsible? To the parliament or the state legislature. The departmental undertaking is directly responsible to the parliament or the state legislature, though its overall head, that is minister concerned அப்படின்னாலும் overall headடும் வந்து minister தான் பார்த்துக்கிறனாலும் full control யார்கிட்ட இருக்கும்? It is vested with the parliament or state legislature. Next one, secrecy maintained. So எல்லா ஒரு பிஸ்னஸ்லையுமே secrecy maintain பண்ணுறதுங்கிறது it is very important அப்படிங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான். Secrecy maintained அப்படின்னா என்ன அப்படின்னா strategic industries like defense and that is atomic power cannot be better managed other than government departments. அதே மாதிரி டிஃபென்ஸ் இதையெல்லாம் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி வேற யாருனாலையும் மேனேஜ் பண்ண முடியாது. டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் கேன் மெயின்டைன் சீக்ரஸி இன் தேர் ஒர்க்கிங். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ்லையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு சீக்ரஸி அப்படிங்கிறது they will maintain. So the next one is lesser burden of tax on public. Earnings of departmental undertakings or entirely paid to the government. நம்ம பார்த்தோம் அதில் வர ரெவென்யூஸ் இன்கம்ஸ் எல்லாருமே எங்கே பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபைனலாக எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்மெண்ட் ட்ரெஷரி. ஸோ அதனால் வந்துட்டு ரிசல்ட்டிங் இதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெசர் டேக்ஸ் பர்டன். பப்ளிக்கு வந்து டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்காது, ஒரு சுமையாக தெரியாது. டேக்ஸ் பர்டன் வில் பி வெரி லோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச்.
Government can promote economic and social justice through departmental undertakings. என்ன சொல்றாங்கன்னா சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் சரி சோஷியலாகவும் சரி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் குட் ஃபார் த கவர்மெண்ட். ஹென்ஸ் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் கேன் பி யூஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். இப்போ நம்ம சொசைட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வெல் அண்ட் குட். இதை வந்து ஒரு இதாக வந்து கவர்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், lesser risk of misuse of public money as a departmental undertaking subject to நம்ம பார்த்தோம் budgeting, auditing எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட் இஸ் ப்ரொசீஜர் ஆஃப் கவர்மெண்ட். ரிஸ்க் ஆஃப் மிஸ்யூஸ், அதாவது பப்ளிக் மணி அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து நம்ம ரொம்ப கம்மியாக அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பப்ளிக்கோட வெல்ஃபேர் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதனால் பப்ளிக்கோட மணியை எந்த விதத்துலையும் வந்து தே ஒன்ட் மிஸ்யூஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், கைடட் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. ஸோ த ஆஃபீஸஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் ஆர் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் த டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த மினிஸ்ட்ரி. நம்ம பார்த்தோம் ஃபுல்லாக அந்த கீழே வந்து ஹைரார்க்கியாக பீப்புள் ஒர்க் பண்ணாலும் அவங்க மொத்த கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்கும், மினிஸ்ட்ரிட்டு இருக்கும். தே ஆர் கைடட் by the rules and regulations of the ministry framed with a focus on public welfare. அவங்களுடைய மெயின் இது என்னவா இருக்கும், மோட்டிவாக இருக்கும். தட் இஸ் ஃபுல்லாக வந்துட்டு அவங்க வந்து மேனேஜர் மினிஸ்ட்ரி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் அவங்களுடைய வந்து கீன் மோட்டிவ் என்னவா இருக்கும், ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பப்ளிக். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கைடட் பை த மினிஸ்ட்ரி. ஸோ வாட் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் வி ஹேவ் சீன் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸி ஃபார்மேஷன். ஒரு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி ஈஸி. தட் இஸ் எந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. டைரக்ட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். நெக்ஸ்ட் சீக்ரஸி மெயின்டைன் பண்ணுறதும் வந்துட்டு இட் இஸ் வெரி குட். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸில் இட் இஸ் வெல் அண்ட் குட். அண்ட் லெஸர் பர்டன், டேக்ஸ் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் எல்லாம் ப்ராப்பராக நடக்கிறனால அந்த டேக்ஸ் பர்டன் அப்படிங்கிறது வந்து பீப்புளுக்கு பப்ளிக்கு அதிகமாக இருக்காது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல், எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். அதை வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. லெஸர் ரிஸ்க் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பப்ளிக் மணியை வந்து நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைடட் பை த மொத்த அந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் நடத்துறதுக்கு உண்டான கைடன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல் சூப்பர்விஷன் vested with the ministry. Okay, next we'll move on to the disadvantages. So following are the major limitations of departmental undertakings. ஸோ என்னென்னு பார்ப்போம். ரெட் டேப்பிசம். ரெட் டேப்பிசம் அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நிறைய ப்ரொசீஜர்ஸ். ஓகே, அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரெட் டேப்பிசம். ஸோ தேர் இஸ் டூ மச் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் டிலே. கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்னாவே கண்டிப்பாக ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது ரூல்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இங்கே வந்து டூ மச் ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறதுனால நிறைய டிலே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் கேனாட் ஆஃபர் டிலே இன் டேக்கிங் டெசிஷன்ஸ். ஸோ இதே வந்து கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்துட்டு தே கேன் நாட் ஆஃபர்ட் டிலே. அவங்க வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி டிலே ஆகிறத விருப்பப்பட மாட்டாங்க. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரெட் டேப்பிசம் அப்படிங்கிறது நிறைய கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்னால் நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா டிலே, டெசிஷன் எடுக்கிறதுக்கு டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. So the next thing is incidence of additional taxation. Losses incurred by departmental enterprise or met out of the treasury. நம்ம என்ன சொன்னோம், ப்ராஃபிட் வருது, இதில் வர டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கில் வர ப்ராஃபிட் எல்லாம் ட்ரெஷரி, கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு தான் போகுது. ஸோ அதில் வர லாஸஸும் வந்து எதிலிருந்து மெட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ட்ரெஷரியில் இருந்தால். திஸ் இஸ் வெரி ஆஃபன் நெசசிட்டேட்ஸ் அடிஷ்னல் டாக்ஸேஷன் ஆஃப் த பர்டன் விச் ஃபால்ஸ் ஆன் த காமன் மேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டேக்ஸுங்கிறது வந்துட்டு காமன் மேன் கிட்ட தான் போகும். கவர்மெண்ட் ட்ரெஷரியிலேருந்து எடுத்து அந்த லாஸை வந்து நம்ம வந்து தெர் இஸ் ஈடு கட்டணும் அப்படின்னாலும் அந்த ஃபைனலாக அந்த டேக்ஸ் பர்டன் அப்படிங்கிறது யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தா காமன் பப்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லேக் ஆஃப் காம்படிஷன். சிவில் சர்வன்ஸ் ஆர் கிவன் த கண்ட்ரோல் ஆஃப் தீஸ் அண்டர்டேக்கிங்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சிவில் சர்வன்ஸை இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். பட் அவங்களுடைய அவுட்லுக், அவங்களுக்கு எந்த விதமான பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அவங்களுடைய அவுட்லுக்கே வேறு. தே ஆர் இந்த ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ தே ரன் த அண்டர்டேக்கிங் இன் தேர் ஓன் ஃபேஷன். அவங்களுடைய இதில் என்ன, அவங்களுடைய ஃபேஷன், அவங்களுடைய தட் இஸ் தாட், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மல் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற மாதிரி இருக்காது. வித்தவுட் கன்சிடரிங், யாரையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கன்சியூமர்ஸை இந்த இடத்துல எந்த ஒரு அண்டர்டேக்கிங்கும் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கன்சியூமர்ஸ். பட் இவங்க வந்து இதை வந்து மைண்டில் வச்சுக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. பிகாஸ் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கிறவங்க, அவங்க வந்து அது ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும்தான் பார்ப்பாங்க. கீனாக உள்ளே போய் எதையும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் கன்சியூமர்ஸ்க்கு பெனிஃபிட் வராது. ஸோ லேக் ஆஃப்
competition will be there. Next, casual approach to work. As offices of a departmental undertaking are subject to frequent transfers. அதாவது departmental undertakingsல வந்து ஆஃபீஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடக்கும். அப்போ அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் கேஷுவல் அப்ரோச் அந்த ஒர்க்கில் அது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அண்டர்டேக்கிங்ஸ் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வந்து இட் வில் சப்போஸ் எல்லாட். ஒரு பர்சன் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா திடீர்னு அந்த கவர்மெண்ட்டோட சுச்சுவேஷன் அவங்கள வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பர்சன் வந்தாலுமே அவருடைய எஃபிஷியன்சி வந்து இந்த இடத்துல வந்து இன்னொருத்தர்னால கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கோட எஃபிஷியன்சி வந்து லாஸ்ட் ஆகும். ஸோ கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க். So the next thing is government interference. This is there is ஒரு excessive government interference control in departmental organization. பார்த்தனா government undertakingனா கண்டிப்பா government interference அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது இல்லாம போகாது. These undertakings are not given freedom to decide. அவங்களுடைய own policies வந்து அவங்களே டிசைட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் அதை இம்போஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் தான் அதை கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். Centralized control leads to delay in action. அப்போ மொத்த கண்ட்ரோலும் கவர்மெண்ட் இருக்கிறப்போ கண்டிப்பாக அது ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோலாக இருக்கிறப்போ கண்டிப்பாக அந்த டெசிஷன் எடுக்கிறதுல எல்லாம் டிலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெட் டேபிசம் பார்த்தோம். பியூரோக்ரஸி அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு கூட இட் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a system of government decision taken by, அதாவது அந்த ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் அவங்க தான் டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற இதில் இருக்கும். ரெட் டேபிசம்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டேஷன் இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு. என்ன கவர்மெண்ட் அப்படிங்கிறப்ப அவங்க நிறைய ஸ்டேட் வைஸ் நிறைய டெசிஷன் எடுக்கணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ டெசிஷன் எடுக்கிறக்கும் டிலே ஆகும். அவங்களுடைய ஓன் பாலிசிஸ்லாம் அதை ரன் பண்ண முடியாது. லேக் ஆஃப் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் யார் மேனேஜ் பண்ணுறா? சிவில் சர்வன்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. மோர் ஓவர் தீஸ் மேனேஜர்ஸ் குட் நாட் ஆஃபர் டு இனோவேஷன் கொண்டு வரது இருந்தால் தான் புதுசாக இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு இருந்தால் தான் ஒரு அண்டர்டேக்கிங்கை கொண்டு போக முடியும். பட் அந்த ஸ்கில்ஸ் வந்து சிவில் சர்வன்ஸ் கிட்ட இருக்காது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம், அதாவது நம்ம எதனாலனா நம்ம ஏதாவது பண்ணுனா கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ. ஏன்னா இது வந்து ஃபுல் கண்ட்ரோலும் பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், மினிஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. அவங்க ஏதாவது நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுனாலயே அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, புதுசாக எந்த டெசிஷன்ஸோ இல்லை புதுசாக இன்வென்ஷன்ஸோ அதில் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இட் இஸ் அ ட்ராபேக். நெக்ஸ்ட் ஒன், ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் எக்கனாமிக்கலி அண்ட் ஃபினான்ஷியலி, எக்கனாமிக்கலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் அவங்க வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? கவர்மெண்ட்டாக. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் சச் இட் கேனாட் ஹேவ் இட்ஸ் ஓன் இண்டிபெண்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸோ இல்லை ஒரு அந்த அண்டர்டேக்கிங்க்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி ஒரு வளர்ச்சி கொண்டு வரலான்னு தனிப்பட்ட முறையில் டிசைட் பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் டிபெண்ட் ஆன் த கவர்மெண்ட். ஸோ வாட் எவர் வி ஹேவ் சீன் டில் நவ் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்துட்டு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் அதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், அதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் we have seen remaining. We'll continue in the next class. Okay.